வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்தில பாலாஜி. கும்பராசி நேயர்களுக்கு கடந்த வருடம் ஒரு கற்பனை உலகத்துல நீங்க வாழ்ந்திருக்கலாம். கனவு எது, நிஜம் எதுன்னு புரியாமலே நீங்க இருந்திருக்கலாம். நிறைய விஷயத்த கனவு கண்டுட்டே அந்த டே ட்ரீமிங்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பகல் கனவு எனக்கு இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், அப்படி கனவுலயே மிதந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நிஜத்துல அதுக்கான ஒரு செயல் செய்றதோ, எஃபோர்ட் போடுறதோ இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப டிசிப்ளின்டா, ரொம்ப ஃபோக்கஸ்டா சின்ன சின்ன கோல்ஸ கூட எழுதி வச்சு நீங்க அச்சீவ் பண்ற ஒரு நிலைமைக்கு வருவீங்க. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா அப்படின்ற ஒரு கட்டம் இந்த வருஷம் கட்டாயமா உங்களுக்கு வரும். அதுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க அந்த டிசிப்ளின வளர்த்துக்கிறது தான். இத்தனை மணிக்கு நான் இத செய்வேன். இன்னைக்கு நான் இத முடிப்பேன். இன்னைக்கு நான் இத படிப்பேன். அப்படின்ற அந்த டிசிப்ளின்குள்ள வாங்க. சின்ன சின்னதா கோல்ஸ எழுத ஆரம்பிங்க. அத டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வருஷம் சிறந்த வருஷமா, மிக சிறந்த வருஷமா உங்களுக்கு அமையும். அந்த கற்பனைக்கும் நிஜத்துக்குமான ஒரு புரிதல் இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கற்பனையிலே இருந்திருக்கோம். கனவு கண்டுட்டே இருந்திருக்கோம். ஆனா, நிஜ வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. நிறைய புரிதல் தேவைப்படுது. நிறைய எஃபோர்ட் தேவைப்படுது. அப்படின்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. தெய்வத்திட்ட வேண்டுனா மட்டும் போதுமா? அது கையில கிடைச்சிருமா? நம்ம எஃபோர்ட் போடணும் இல்லையா? முயற்சி தான் திருவினையாக்கும். அப்போ இறைவன் கிட்ட நீங்க வேண்டுனாலும், ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா, அதுக்கான முயற்சி நீங்க எடுக்கணும். இந்த வருஷம் கட்டாயமா நீங்க முயற்சியில இறங்குவீங்க. கும்பராசி அன்பர்களே, ஒரு மகுடம் உங்க தலையில ஒரு கும்பத்த தூக்கி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெருமை இந்த வருஷம் கட்டாயம் சேரும். ஹாப்பி நியூ இயர் கும்பராசி அன்பர்களே. ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில தேங்க்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.